இன்றைக்கி வந்து டெஸ்ட் டூலை வந்து பார்க்க போகிறோம். டெஸ்ட் டூலில் 2 டைப் இருக்குது. கேரக்டர் டைப்பு, பேராகிராஃப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. கேரக்டர் டைப் அப்படின்னா என்னென்னா, ஒரு வேர்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கேரக்டர் டைப்பு. அதே இப்போ வந்து இது வந்து ஒரு பேராகிராஃப். இந்த பேராகிராஃபை வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பேராகிராஃப் டெஸ்ட் டூலில் நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? இது ஒன்றும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து டூல் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இல்லை. டெஸ்ட் டூல்லையே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் டூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். மேபி ஒவ்வொருத்தருக்கு வந்து ஓப்பன் ஆகும் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோஸில் போயிட்டு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா டைப்புன்னு இருக்கும். டைப்பில் நீங்கள் இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இது வந்து எடுத்து வச்சுட்டு கேரக்டர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஏரோ இந்த இதில் வந்து கிளிக் பண்ணி இங்கே ஷோ ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த டெஸ்ட் டூல் வந்து நம்ம ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல இருக்கும். நம்ம வந்து என்ன ஃபாண்ட்டோ அதை வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். நம்ம உங்கள்கிட்ட என்ன ஃபாண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். என்கிட்ட இருக்க ஃபாண்ட்ஸ் நான் மாற்றிக்கிட்டேன். நார்மல்னா நார்மலு, எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும், போல்டாக வேணும்னா போல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடம் வந்து என்னென்னா ஃபாண்ட் சைஸு. ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த இடம் இந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் குறைக்கணும், இன்க்ரீஸ் பண்ணுறது. இதை வந்து மேபி MS வேர்டு, பவர் பாயிண்ட் இதிலே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே இறக்கிக்கிறோம். அதாவது 2 டெஸ்ட்டு கீழே வர மாதிரி வச்சுக்கிறோம். ஓகேவா? டெஸ்ட் அப்படி இறக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே 1 இருக்கா. இதை வந்து நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி டவுன் ஆகிட்டே போவோம். இதை வச்சு நீங்கள் உங்களுடைய இதை டெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த இது அழுத்தணும் அப்படின்னா லைன் கேப்பு, இதுக்கும் இருக்கிற லைன் கேப் வந்து சரி செய்கிறது தான் இந்த லீடிங் ஆப்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். கண்ட்ரோல் Z வந்து இந்த அன்டூ பண்ணுறது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த டெஸ்ட் இருக்குல்ல, இந்த டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கேப்லாம் வந்து சரியாக இல்லை. ஓகேவா? அதை வந்து நான் கேப்பை வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன்ஸ் 2ம். சரியா? இப்போ நான் வந்து இந்த டெஸ்ட்டு கேப்பை வந்து மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை 2 கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த 2க்கு நடுவில் ஒரு கர்சர் வரும். இந்த கர்சரை வச்சு நம்ம வந்து கேப் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆப்ஷனை போயிட்டு இந்த மாதிரி 55, 25 இந்த மாதிரி நான் கொடுக்குறதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ட்டையும் இதில் வந்து ரைட் ஆரோவும் நம்ம அழுத்தினோம் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து டெஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நவரும். நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து ஆல்ட்டு, அதுக்கப்புறம் ரைட் கீ ஆர் லெஃப்ட் கீ அழுத்தினோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுத்துக்கும் இருக்கிற கேப் வந்து கரெக்டாக வரும். இதுக்கு வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கர்னிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமானதும் கூட. ஏன்னா நம்ம ஒரு வாட்டி ஃபாண்ட் வந்து மாற்றணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ஃபாண்ட்டை மாற்றினேன் அப்படின்னா கேப்பை வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். ஒரு லெட்டருக்கு இருக்கிற கேப் வருங்க, இதுக்கு இருக்க கேப் மாறிடுச்சு, இதுக்கு இருக்க கேப் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாண்ட் மாற்றும் போது கேப் எல்லாம் மாறும். ஸோ அப்போ வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கர்னிங்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எல்லா லெட்டர்ஸும் வந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அக்லியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் 2மே இது வந்து என்னென்னா மொத்தமாக வந்து நவுத்துரும். எல்லா லெட்டர்ஸையும் மொத்தமாக வந்து நவுத்துரும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக நகரும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் அது சிங்கிளாக நகராது, மொத்தமாக நகரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் 2மே யூஸ் பண்ணவே கூடாது.
இதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கோசம் சொல்கிறது. இது வந்து ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி மேலே கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து சைடில் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து நம்ம ரூல்ஸ் படி அவங்க என்ன ஃபாண்ட் கொடுக்குறாங்க, அவங்க என்ன சைஸ் கொடுக்குறாங்க, அதை பொறுத்து தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். நம்ம இதில் இது மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ரெண்டும் அவ்வளோவா இல்லை. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ 2 லெட்டர் இருக்குது. உங்களுக்கு வந்து எங்கே வேணும் இந்த வேர்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட்டர் வந்து நவர்றதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கணும். ரொட்டேட் தேவையில்ல. ஜஸ்ட்டு வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்போ 45 டிகிரினா ஆட்டோமேட்டிக்காக எல்லா லெட்டர்ஸும் வந்து 45 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் ஆகும். சரியா? அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி ரொட்டேட்லாம் யூஸ் பண்ணுவோம். மேபி நம்ம இந்த சர்வீஸ் மேனுவல் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனாட்டில் இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வந்து எடிட் பண்ணுவோம். ஸோ அப்படி அந்த மாதிரி க்ளீனாக எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணுவோம். இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் நம்ம ஃபாண்ட் வந்து டைம்ஸ் 1 ரோமன் அந்த மாதிரி ஏரியல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நீட்டாக க்ளீன் அண்ட் கிளியராக வந்து நம்ம ஃபாண்ட் கொடுக்கணுன்றதுக்கோசரம் இந்த மாதிரி ரொட்டேட் ஆப்ஷன்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து நான் வந்து இது 2 இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கும். இப்போ இது எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒன்று வந்து பெருசாகவும் மீதி எல்லாம் சின்னதாக மாறும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயரு, சூப்பர் ஸ்கிரிப்டு அந்த மாதிரி போடுறதுக்கு, இந்த ஸ்கொயர் போடுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. கீழே உங்களுக்கு இந்த H2O அந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அதுக்கெலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது 2 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மேபி மோரோவர் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மீதி இது 2 யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து கீழே அண்டர்லைன் போடுறது, இது வந்து ஸ்ட்ரைக் டூல், இது யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரைக் டூல் யூஸ் பண்ணுவோம். மீதி எந்த ஆப்ஷனும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த பேராகிராஃப் எப்படி பண்ணுறது, பேராகிராஃப் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேராகிராஃப் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.